வணக்கம். Why I am proud to be a JC. நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில், ப்ரொஃபஷனல் லைஃப்பில், இந்த சமுதாயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு லீடர்ஷிப்பாக ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும். நம்மளுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாத்துலேயும் நம்ம அடையணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் இருக்கும். ஸோ அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த ஜேசி அமைப்பு அமைச்சு கொடுக்குது. பல பயிற்சிகளை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஐ எம் ப்ரவுட் டு பி a ஜேசி. ஒரு உலகளாவிய இளைஞர் அமைப்பில் இருக்கிறது நான் ரொம்ப பெருமையாக விரும்புகிறேன். அது இந்த வருஷம் என்ன தலைவராக்கி அழகு பார்த்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல பேரை பல இடங்களில் வச்சு பார்க்குற இந்த அமைப்புக்கு, இளைஞர்களுக்கு எழுச்சி தர இந்த அமைப்பில் பயணிக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஜேசியிலேருந்து எனக்கு கிடைச்ச என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பழக்கவழக்கங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். அது போக என்னோடய தொழிலை எப்படி வளர்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மேனேஜ்மெண்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிஸ்னஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஜேசியை கற்றுக் கொடுத்த ஒரு மேனேஜ்மெண்ட் விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி நான் எல்லா இடத்துலையுமே பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜேசியில் இளைஞர்களுக்கானது, இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் இளைஞர்களை வழிநடத்தி, இளைஞர்களை முன்னிறுத்தி, இளைஞர்களை எப்படி தலைமைத்துவம் கற்றுக்கணும், தலைமை பண்புனா என்ன அது என்பது எல்லாத்துக்குமே ஜேசி தான். என்ன இதுவரைக்கும் ஜேசியை கடந்த 2 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் மெருகேற்றி கொண்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஜேசியை அனைவரும் சேரணும். எனக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டதுன்னா, நண்பர்களுக்கான பழக்கவழக்கங்கள் சிவகங்கையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு லெவலில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முக்கியமான நபர்களை நம்ம பழகிறதுக்கும், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளை நாம் வளர்த்துக்கிறதுக்கும் ஜேசியை பெரிய பங்காற்றுது. அதில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, பிஸ்னஸ் ரீதியாக அனைத்து பழக்க வழக்கங்களும், மாவட்ட ரீதியாக உங்களுக்கு நண்பர்கள் பழக்க வேணும்னா கண்டிப்பாக இளைஞர்கள் ஜேசியில் இணையணும். அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜேசிஐ. ஏன்னா ஒரு தலைமை பண்புன்றது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வளர்த்துக்கிறதுக்கு எந்த ஒரு என்ஜிஓனாலையும் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்த ஜேசிஐ இயக்கம்ன்றது, மாபெரும் இயக்கம்ன்றது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி இளைஞர்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், தலைமை பண்பு வளர்த்துக்கணுன்ற நிறையா தேடல்கள் இருக்கும். அந்த தேடல்களுக்கெல்லாம் ஒரே விடை ஜேசிஐ மட்டும்தான். இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதற்கு காரணம் ஜேசிஐ தான். இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த மாதிரி அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கிறது இந்த ஜேசி அமைப்பு தான். ஒரு MBA எப்படி நீங்கள் ஒரு கோர்ஸாக எடுத்து நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸை கற்றுக்கிறீங்களோ, இல்லை ஒரு மக்களை கற்றுக்கிறீங்களோ, அதே மாதிரி ஜேசியில் பல விதமான மக்களை நீங்கள் சந்திக்கலாம், பல விதமான இடங்களை நீங்கள் சந்திக்கலாம். அங்கேருந்து நமக்கு நிறையா இன்புட்ஸ் கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கையும் ஒரு தன்னம்பிக்கையும் நமக்கு கிடைக்கிறதுல இந்த ஜேசியில் நம்ம கண்டிப்பாக அடையலாம்.